திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனே என்பற்கடியனேனுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறா மன்னம் அமுதத்தண்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல அருள் தரும் தையல் நாயகி எம்மையுடனாகி வைத்தியநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி அந்த பெருமக்களாகிய நாயன்மாருடைய திருவடி தாமரைகளையும் அருக்குருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி வருகின்றிருக்கின்ற முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டமாக இருக்கின்ற அடியார் பெருமக்களாகி உங்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை உங்களுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு, அன்பர்களே, நம்முடைய மேட்டுப்பாளையத்தில் இறைவனுடைய திருவடி தாமரைகளை போற்றி வந்ததன் பயனாக இன்றைய நாளில் நமக்கு நாயன்மார்களுடைய அருள் திருமேனிகள் முழுமையாக செய்யப்பெற்று குடமுழுக்கு விழா நடைபெற்று இனி வருகிற காலங்களில் அந்தந்த நாயன்மார்களுக்குரிய குருபூசை விழாவானது இவ்விடத்தில் தொடர்ந்து நிகழ இருக்கிறது. எனக்கு முன் பேசிய நம்முடைய மேட்டுப்பாளையம் அன்பர் அவர்கள் இந்த திருப்பணிகளில் நடைபெற்ற பல்வேறு வகையான மகிழ்ச்சிக்குரிய தருணங்களை எல்லாம் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்திருக்கிறார்கள். நம்முடைய நாயன்மார்கள் என்று சொன்னாலே அவர்கள்தான் நமக்கு இந்த சைவ நெறியினுடைய வழிகாட்டி கொடுத்த பெருமக்கள். இந்த இறைவன் என்கிற ஒருவனை நாம் பெற வேண்டும் என்றால் எப்படி பெறலாம் என்று சொல்லுகிற பொழுது எல்லா சமயங்களும் சொல்லக்கூடிய செய்தி அன்பினால் பெறலாம். அன்பை தவிர வேறு வழியில் இறைவனை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. அந்த அன்பினை வெளிப்படுத்துவதற்கு ஏதேனும் ஒரு செயல் தேவைப்படுகிறது. நாம் அன்பாக இருக்கிறோம் என்று வெறும் வார்த்தைகளால் சொல்லி கொண்டிருப்பது அன்பு அல்ல. அந்த அன்பினை வெளிப்படுத்துவதற்கு ஒரு செயல் நமக்கு தேவைப்படுகிறது. பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய குழந்தை இடத்துல அம்மா சொல்கிறாங்க, நான் உன் மேலே அன்பாக இருக்கேன், நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா வெறும் சொல் மட்டுமல்ல, அது அந்த அன்பின் வெளிப்பாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு எப்போ உணவு தேவை, எப்பொழுது அந்த குழந்தையை உறங்க வைக்க வேண்டும், எப்பொழுது உணவு ஊட்டுகிற பொழுது உறங்குகிற குழந்தை எழுப்பி உணவு ஊட்டணும், எப்போ உறங்க வைக்க வேண்டும், ஒன்றுன்னா பார்த்து பார்த்து செய்வதில் தான் அந்த தாயினுடைய அன்பு வெளிப்பட்டு இருப்பதை பார்க்கிறோம். ஒரு தந்தை தன் குழந்தையிடத்தில் காட்டுகிற அன்பை வெளிப்படுத்துவதற்கு அதுக்கு ஒரு நல்ல கல்வி அமையணும், நல்ல ஆசிரியர் அமைய வேண்டும் என்று அந்த குழந்தைக்கு தேவையானவற்றை தாயினுடைய அன்பு ஒரு வகையாக நிற்கும். தந்தையினுடைய அன்பு நல்ல ஆசிரியனை பெற வேண்டும், நல்ல கல்வியை பெற வேண்டும், நல்ல ஒழுக்கத்தை பெற வேண்டும் என்ற நிலையில் அதற்குரிய வகை தன்னுடைய செயல்பாடுகளை குழந்தைக்காக அமைத்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் நல்ல ஒரு நண்பர் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? நண்பனுக்கு இடர்பாடு வருகிற பொழுது கேட்காமலே வந்து உதவ வேண்டும். கேட்ட பிறகு உதவுவது நட்பல்ல. கேட்பதற்கு முன்னாகவே அவராகவே எப்போது அறிகிறாரோ
அப்பொழுதே வந்து உதவுவது தான் நட்பினுடைய இலக்கணமாக திருவள்ளுவ பெருந்தகை நமக்கு அறிவுறுத்துகிறார். நீ எல்லாத்திட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்த, எங்கிட்ட ஒரு ஃபோன் அடிச்சிருந்தா நான் உனக்கு வேண்டியதை கொடுத்துருப்பனே அப்படின்னு சொல்வது நட்பல்ல. எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறான் என்று எப்போ நம்ம காதுக்கு வருதோ நேராக வீட்டுக்கு போய் நின்று உரிமையோடு போயிட்டேன், இங்கே வா, என்ன ஒவ்வொரு ஊடாக போய் தேடி கேட்டுட்ருக்கிற, ஏன் பிடி முதல்ல எங்கிட்ட சொல்லாமல் நீ எங்கிட்ட அங்கே போயிட்டுருக்கிற என்று தேடி போய் உதவுவதில் தான் நட்பினுடைய அந்த உண்மைத்தன்மை இருக்கிறது. அவன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிட்டான், வருவான் என் வீட்டுக்கு, வரும்போது நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைப்பது அந்த நட்பினுடைய ஆழம் அல்ல. அப்போ இதில் என்ன தெரிந்து கொள்கிறோம், ஒரு பெற்றோர் தன் குழந்தையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு காரியம் தேவைப்படுகிறது. அதுபோல் ஒரு நண்பர் என்று சொன்னால், நான் உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பை வெளிப்படுத்தணும்னா நான் என்னுடைய செயலை ஏதாவது ஒரு வகையில் வெளிப்படுத்த வேண்டும். இப்படி உலகத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஏதேனும் ஒரு காரியம் தேவைப்படுகிறது. எனவே வெறும் வார்த்தை மட்டுமே அன்பு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லா சமயங்களும் அன்பை போதிக்கின்றன, அன்புதான் இறைவனை பெற்றுத்தரும் என்று போதிக்கின்றன. அந்த வகையில் நம்முடைய நாயன்மார்கள், அறுவான் மும்மை நாயன்மார்கள் என போற்றப்பெறுகிற 63 அன்பினால் இறைவனை பெற்றவர்கள். அந்த அன்பை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு அமைந்தது திருத்தொண்டு என்கிற ஒன்று. அவர்கள் ஒரு தொண்டை கை கொண்டார்கள், அந்த தொண்டின் வழியாக தன்னுடைய அன்பினை வெளிப்படுத்தினார்கள். எனவே அன்புதான் அடிப்படையாக இருப்பது. அன்பு காரணம் என்று சொன்னால் அதனுடைய காரியம்தான் திருத்தொண்டு என்று சொல்லப்பெறுகிற ஒன்று. அந்த திருத்தொண்டினை நம் நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையாக வெளிப்படுத்தினார்கள். ஒரே போல அவங்க வெளிப்படுத்தலை, ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வகையாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். எனவே நாயன்மாருடைய வரலாறு, அந்த சரித்திரம் நமக்கு உணர்த்துகிற செய்தி என்ன என்று சொன்னால், இறைவனை அன்பினால் பெறலாம், அன்பை விடுத்து வேறு வகையில் பெற இயலாது. அந்த அன்பினை வெளிப்படுத்துவதற்கு நமக்கு சில காரியங்கள் தேவைப்படுகின்றன. அந்த செயல்கள்தான் நம்முடைய பெருமக்கள் அதை திருத்தொண்டு என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த தொண்டை நம்ம 3ஆக பிரிக்கலாம். மனதால் தொண்டு செய்யலாம், வாக்கினால் தொண்டு செய்யலாம், காயத்தால் தொண்டு செய்யலாம். இது 3ம் இன்றியமையாதது. மனம், வாக்கு, காயம் என்று நம் சமயம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆக இந்த 3 வகையிலும் தொண்டு செய்யலாம். அப்படிங்கும் பொழுது நம்முடைய நாயன்மார்களில் 2 பெருமக்கள் நெஞ்சத்தில் கோயில் கட்டியவர்கள். ஒருவர் பூசலார் என போற்றப்பெறுகின்ற அடியவர், இன்னொருவர் வாயிலார் என போற்றப்பெறுகின்ற அடியவர். இந்த இருவருமே பொருள் தங்களிடத்தில் இல்லை, ஆனால் இறைவனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இந்த விருப்பத்தை அவர்கள் முயன்று தேடி பார்த்தார்கள். ஆனாலும் அவளுக்கு வேண்டிய பொருள் கிடைக்கல. அந்த கோயில் கட்டுகின்ற கலை அவருக்கு தெரிந்திருந்தது. எப்படி கட்ட வேண்டும், எப்படி அமைய வேண்டும் என்று அந்த கட்டிட நுட்பங்கள் அனைத்தும் நன்கு கற்றிருக்கிறார். ஆனால் அதற்கான இடம் வாங்குவதற்கும் அதுக்குரிய பொருட்களை தேர்வு செய்து வாங்குவதற்கும் அவற்றில் போதிய செல்வம் அவரிடத்தில் இல்லை. அறிவு செல்வம் இருந்தது, பொருட்செல்வம் அவரிடத்தில் இல்லை. அதனால் என்ன நினைக்கின்றார், தேடி தேடி பார்த்து ஒரு கட்டத்தில் அப்படியே ஒருவாறு நினைக்கின்றார், சரி நம் இறைவனுக்கு நாம் மனத்திலேயே கோயில் கட்டிவிடலாம் என்று கருதுகிறார். இந்த இடம் இப்போ ஒரு 2 மாத காலத்தில் எப்படி ஆகியிருக்கிறது என்று நம்ம ஐயா சொல்லி கொண்டிருந்தாங்க. அதற்கு முன்னே எப்படி இருந்தது இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தெரியும். அதுபோல் தன் நெஞ்சத்தில் கோயில் கட்டணும் அப்படின்னு சொன்னால் அவர் நாம் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரே நாள் இப்போ கண்ணை மூடி உட்கார்ந்தோம், அப்படியே அடிப்படைக்கு தேவையான இப்போ தான் நவீன இயந்திரங்கள்லாம் வந்துருச்சு. ஒரு பொக்லைனை விட்டோம்னா, ஒரு ஜேசிபி விட்டோம்னா அது பாட்டு குழி தோண்டி கொடுத்துரும். அப்புறம் அப்படியே கல்லை வச்சோம்னா வேலை பேஸ்மெண்ட்டை வந்தாச்சு, அப்புறம் பார்த்தா கட்டடம் வந்தாச்சு. அப்படி ஒன்றொன்னா வேகமாக கட்டிகிட்டே போயிடலாம். ஆனால் அவர் அப்படி கட்டலை. அவர் தான் அந்த கட்டிடத்தினுடைய அனைத்து பணிக்கும் உரியவர். அவர் தான் நான் புரிகிற மாதிரி சொல்லுவேன், ஒரு கட்டிடப் பணியினுடைய மேஸ்திரி அவர் தான் சித்தாள்.
அவர் தான் சிற்பி, அவர் தான் சிற்பிக்கு உதவியாக இருப்பவரும் அவர் தான். இப்போ அந்த கோயிலை கட்டணும் அப்படின்னா நம்ம எப்படி கட்டினார் அப்படிங்கும்போது நீண்ட நாட்களாக இடத்தேர்வு நடைபெறுகிறது. தன் மனதுக்குள்ளேயே பெருமானுக்கு நம்ம கோயில் கட்டணும், எந்த அளவு கட்டணும், இப்போ நான் புரியுறதுக்காக நான் சொல்கிறேன், ஒரு 100க்கு 100 ஒரு கோயில் கட்டணும், அளவு 100க்கு 100 கட்டலாம், இல்லை 100க்கு 150 வைத்து கொள்ளலாம். அப்படின்னா அந்த இடத்த எங்கள் மனசுக்குள்ளே போய் தேடணுமா என்ன, இந்த பார் 100க்கு 150 மார்க் பண்ணு அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் அவர் அப்படி பண்ணலை, தன் உள்ளத்தில் அந்த இடத்தேர்வுக்காக பல நாட்கள் தேடுகிறார். ஒரு கட்டத்தில் இந்த இடம் அதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தேர்வு செய்கிறார். அதன் பிறகு என்ன பண்ணுறாரு, ஒரு கோயில் கட்டும் பொழுது அவர் என்ன செய்ய வேண்டும் என்று அதை அறிந்திருப்பதனால அந்த இடத்தை நன்கு உழுது பயிரிடுகிறார். பயிரிட்ட பிறகு மாடு முதலானவற்றை கொண்டு வந்து மேய்ச்சலுக்கு விடுகிறார். அப்படின்னா எவ்வளவு நாள் ஆகும்? ஏன், ஒரு உதாரணம், நவதானியங்கள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதை முதல் நிலத்தை உழணும், உழுத பிறகு நீர் பாய்ச்சணும், நீர் பாய்ச்சி சேராகும், சேரான பிறகு அந்த விதை நெல்லை கொண்டு வந்து அந்த விதைக்குரிய பொருளை விதைக்கணும். இப்போ ஒவ்வொரு நாளும் அந்த தண்ணீர் பாய்த்து கொண்டு இருக்கிறார். அந்த பயிர் முளைத்து வருகிறது. ஒரு பயிர் முளைத்து வருவதற்கு இப்போ உதாரணத்துக்கு நெல் பயிர்னு வச்சுக்கோங்களேன், 3 மாத காலம்னா தன் நெஞ்சுக்குள்ளே 3 மாத காலம் காத்திருக்கணும். எதுக்கு, இப்போ தான் விதைச்சிருக்கிறோம், தண்ணி பாய்ச்சிட்ருக்கிறோம், பயிர் வளர்ந்து கொண்டு இருக்குது. ஒரு உழவன் எப்படி காலையில் எழுந்தோடனே போய் தன் வயலில் போய் சுற்றி பார்த்துட்டு வந்து இன்றைக்கி பயிருக்கு தண்ணி பாய்ச்சியாச்சு, பாதுகாப்பாக இருக்கா அப்படி பார்ப்பது போல் தன் நெஞ்சத்துக்குள்ளே 3 மாத காலம் காத்திருப்பார். நீங்கள் சும்மா ஏதோ மனக்கோயில் கட்டிட்டாருன்னா கண்ணை மூடி கட்டிட்டான்னு நினச்சிடாதீங்க. அப்படி மனதுக்குள்ளே அவர் அந்த கோயிலுக்கான 3 மாத காலம் பயிர் வளர்கிறது. இதுக்கப்புறம் பசுக்கூட்டங்கள் பின்னாடி இருக்கவங்க பேசிங்கன்னா மைக்கு கொடுக்குற, நல்லா பேசலாம். நீங்கள் ஏதாவது பேசுனா மைக் கொடுத்தா நாங்களும் கேட்டுக்குவோமா? எல்லாரும் கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்குமில்ல. நாம் இருப்பது வழிபாட்டுக்காக இருக்கிறோம், இந்த நாயன்மார்களை கொண்டாடுகிற இடத்துல இருக்கிறோம். முடிந்தால் அமைதியாக அரங்கத்தில் உட்காந்துருங்க. அவசியம் பேசணுன்னா பக்கத்தில் போய் பேசி முடிச்சு வந்து உட்காந்துக்குங்க. 2ல் ஏதாவது ஒன்றை பண்ணுங்க. இல்லைன்னா நாங்கள் பேசுவதை விட்டுட்டு மைக்கு உங்கள் கையில் கொடுத்துறோம். இல்லை ஏதாவது ஒரு பயன் இருக்கட்டும். தயவு செய்து பேசாது இருக்குமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அப்போ இந்த பயிர் வளர்ந்தாச்சு, பசுக்கூட்டங்கள் போய் மேய்ச்சலுக்கு விடுகிறார். அந்த பசுக்கள் போய் அந்த பயிர்களை மேய்ச்சலில் போய் ஒரு நாளாக சாப்பிட்டுடாது, அது ஓரிரு வாரங்கள் எடுத்துக்கொண்டு அத்தனை நாள் இதெல்லாம் பயிர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ இடத்த இப்போ தான் தூய்மைப்படுத்துகிறார். உடனே இப்போ நூல் போடணும், அளவுகள் பதிக்கணும், ஆட்கள் வேலை செய்யணும். இன்றைக்கி மாதிரி இயந்திர வேலை இல்லை. இன்றைக்கி ஆட்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? 10 பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க ஒரு மம்முட்டி எடுத்துக்கிட்டாங்க, கடப்பார் எடுத்துட்டாங்க, மண் சட்டி எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை எப்படி வெட்டுவாங்களோ அது போல் இப்போ இவர் தான் ஒன்றொன்னா வெட்டணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சால் எவ்வளவு குழி வெட்ட முடியும்? அத்தனை மணி நேரம் குழி வெட்டி கொண்டு இருப்பார் கோயில் நெஞ்சுக்குள்ளே. சும்மா கோயில் கட்டுறான்னு நினச்சிடக்கூடாது. அப்படியே இப்படியே ஒவ்வொரு வேலைகளையும் திட்டமிட்டு இது நடந்து கொண்டே இருக்கும். இப்போ கல் பணி வருது அப்படின்னா கல்லை கொண்டாடணும்னா கல்லை போய் தேடணும், அதுக்கு பணம் கொடுக்கணும், அதை வாங்கி கொண்டு வரணும். சிற்பி அதுக்கான அளவீடுகளை செய்து சிற்பி அந்த கற்களை எல்லாம் வடித்தெடுத்து பலமுனை அடித்து அதை சேர்மானம் ஒன்றொன்னா சேர்த்து இப்படியே கோயில் கட்டி வரணும். எவ்வளவு ஆண்டுகள் ஆகுமோ அத்துணை ஆண்டுகள் தன் நெஞ்சத்துக்குள்ளே ஒவ்வொரு கல்லாக வச்சு கோயிலை கட்டிகிட்டு இருக்கிறார். அப்படி ஒரு கோயிலை கட்டிய நிலையில்தான் பல்லவ மன்னன் ஒருவர் ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டுகிறார். அந்த கோயில் கைலாசநாதர் கோயில் என்று பெயர். காஞ்சிபுரம் யாராவது போனீங்கன்னா புகழ்பெற்ற கோயில், 1000 ஆண்டுக்கு முற்பட்ட ஒரு கற்றளி, மிகச்சிறந்த கோயிலாக இருக்கக்கூடிய ஒன்று. அத்தகைய கற்றளியை அந்த பல்லவ மன்னன் கட்டி முடிக்கின்றார். அதற்கு ஒரு தேதி குறிக்கிறார். நாம் எப்படி இன்றைக்கி குடமுழுக்கு ஒரு தேதி குறிக்கிறோமோ அதுபோல் அந்த மன்னன் ஒரு தேதியை குறிக்கிறான். அப்படி குறித்து அதற்குரிய சடங்கு முறைகளெல்லாம் அந்தணர்களை கொண்டு செயல்பாடுகளை செய்து கொண்டு இருக்கிறான். நாளை குடமுழுக்கு என்றால் இன்றைய இரவு பெருமான் கனவுல தோன்றுகிறார். அன்பனே, நீ ஒரு கோயில் கட்டி கொண்டு இருக்கிறாய், உன்னுடைய கோயில் குடமுழுக்கு நாளை நடைபெற இருக்கிறது. நாளை நான் வேறொரு இடத்துக்கு போகிறேன். எனவே நீ என்ன பண்ணு, உன்னுடைய குடமுழுக்குக்கான நாளை
பிறிது ஒரு நாள் வைத்துக்கொள். நான் என்னுடைய அன்பன் ரொம்ப நாள் நினைந்து கட்டிய கோயிலுக்கு போக போகிறேன் அப்படின்னு சாமி போய் கனவுல சொல்ல. நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிதுலால் நினைந்து செய்த கோயில். அந்த கோயிலுக்கு நான் போக போகிறேன், ரொம்ப நாளாக நினச்சி கட்டிகிட்ருக்கிறான் அந்த கோயில். இப்போ இறைவன் நினைத்தான்னா ஒரே நேரத்தில் எத்தனை கோடி உயிரிடத்துல இப்படிங்கும்போது தோன்றிவிட முடியும். அவன் நம்மளை மாதிரி இங்கே இருந்தால் வீட்டில் இருந்தால் இங்கே இருக்க மாட்டான், இங்கே இருந்தால் வீட்டில், அப்படி இல்லை. அவன் எங்கும் இருப்பவன். எனவே அவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய வேலை இல்லை. ஆனால் தொண்டருடைய அன்பை மன்னன் உணர வேண்டும் என்று கருதுகிறான் இறைவன். அதனால் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய கோயிலுக்கு நான் நாளைக்கு வர்ற மாதிரி இல்லை, அன்பன் கோயிலுக்கு போகிறேன்ட்டார். இப்போ அந்த மன்னன் கலங்கி போயிட்டான். காலையில் குடமுழுக்கு விழா, பெருமான் வல்லேன்னு சொல்கிறாரு. என்ன பண்ணார், எல்லாத்தையும் நிறுத்துங்கள் அப்படின்னு நேராக புறப்பட்டு திருநின்ற ஊர் அப்படின்னு ஊர், காஞ்சிபுரத்துலேருந்து சென்னை போகிற வழியில் இருக்குது திருநின்ற ஊர்னு ஒரு ஊர். அங்கே நேராக புறப்பட்டு வருகிறான். அந்த ஊருக்கு மன்னன் வருகிறார் என்று சொன்னால் அந்த ஊர் மக்கள்லாம் கூடி நிற்கிறாங்க. அங்கே போய் அந்த அந்தணர்களையெல்லாம் கூப்பிட்டு பார்த்துட்டு, இதில் யாராவது பூசலார் என்று ஒருத்தர் இருக்கிறீர்களா அவனு கேட்டார். அங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க, அவர் வரலைங்களே, அவர் ஒரு மாதிரியான ஆளாச்சே, நீங்கள் மன்னா அவரை போய் கேட்குறீங்கன்னார். எங்கே இருக்கிறான், அவர் வீடு இங்கே பக்கத்தில் இருக்குது, நாங்கள் வேணா போய் கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு மன்னன்கிட்ட சொன்னாங்க. மன்னன் சொன்னால், இல்லை இல்லை, நான் போய் அவரை பார்த்து கொள்கிறேன் அப்படின்ட்டு நேராக பூசலாருடைய வீட்டுக்கு வந்து வாசலில் நிற்கிறார். நின்று இவர் போய் வணங்குகிறார். மன்னரை பார்த்தபோது அவருக்கும் யாரோ மன்னன் நம்மை தேடி வந்திருக்கிறாரே என்னன்னு தெரியலையே அப்படின்னு வணக்கம் செலுத்தி நிற்கிறார். அந்த மரியாதைக்குரிய உபச்சாரங்கள் முடிவு பெற்றன. அப்போ பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஒரு கோயில் கட்டியிருக்கிறீர்களாமே, அந்த கோயில் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார். அப்போ தான் பூசலார் வியந்து நிற்கிறார். நான் கோயில் கட்டியிருக்கிறேன்னா உங்களுக்கு யார் சொன்னது? ஏன் இவர் கண்ணை மூடி உட்காந்துட்டு ஒவ்வொரு நாளும் கோயில் கட்டி கொண்டு இருந்தார் பாருங்க. அந்த கோயில் பணி நீங்கள் நாளை குடமுழுக்கு செய்வதாக சிவபெருமான் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது தான் பூசலார் வியந்து பார்க்கிறார். ஒரு பொருளும் இல்லாமல் வெறும் நெஞ்சத்தில் நினைந்து செய்த இந்த கோயிலை பெருமான் ஏற்றுக்கொள்ள வருகிறாரா அப்படிங்கும்போது அவருக்கு இருப்பு கொள்ள முடியல. அதே சமயத்தில் இந்த செய்தி இறைவன்தான் சொன்னான் என்ற நிலையில் பூசலாரினுடைய பெருமையை மன்னன் வழி அங்கே இருக்கிற மக்களுக்கு உணர்த்தினார் இறைவன். இந்த வரலாறு இப்போ பார்த்தீங்கன்னா இவர் புறத்தில் எந்த வேலையும் செய்யலை, அகத்துக்குள்ளே தான் எல்லா பணிகளும் செய்தார். எனவே மனத்தால் இறைவனுக்கு பணி செய்தல்னு ஒரு நிலை. இன்னொன்று வாக்கினால் செய்யப்பெறுவது. இது இறைவனை போற்றி பரவுதல் என்ற முறையில் அவனுடைய பெருமை, அவனுடைய புகழ், அவனுடைய கொடை, அவனுடைய கருணை இவற்றையெல்லாம் நம்முடைய அருளாளர்கள் பாக்கல் வழியாக பாடியிருக்கிறாங்க. சங்ககாலம் தொட்டு பாடல் பாடுதல் அப்படி இந்த வாக்குப்பணி என்று அதற்கு பெயர். இது நாம் நினைப்பது போல புலவர்கள் பாடுவது போல பாடப்பட்ட பாடல் அல்ல. இது இறைவன் சன்னதியில் போய் நின்னாங்கன்னா மடை திறந்த வெள்ளம் போல பாட்டு வந்து விழும். அது அவங்க இறைவன் உணர்த்த அவர்கள் பாடுகின்ற பாடல்கள். நாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கவிஞர்கள் பாடல் பாடணும்னா அவங்கள ஒரு சந்தம் சொல்லணும், ஒரு மெட்டு அமைச்சு கொடுக்கணும், சுச்சுவேஷன் சொல்லணும், சரி அது தக்கவாறு 2 பாட்டை எழுதணும், அதுக்குள்ளே 10 பேப்பரை கசக்கி போட்டு நீங்கள் ஒன்றும் பாட்டு வரலன்னா விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் பழைய வரலாறுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். MS விஸ்வநாதன் கண்ணதாசன்கிட்ட பாட்டு வாங்கிறதுக்கு பட்ட பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் பாட்டுக்கு அவர் ஒரு வாரம் இருக்கக்கூடிய நல்ல கவிஞர் அவர். ஆனால் அவர்கிட்ட பாட்டு எழுதுனா அவருக்கு ஒரு மனநிலை வந்து உட்கார்ந்தா தான் பாட்டு எழுதுவார். இல்லைன்னா அவர் அப்படியே மூழ்கி போய் மேல் உலகத்திலே இருப்பார். அப்படி இருப்பவர் இறங்கி வந்தார்னா பாட்டு எழுதி கொடுப்பார். எப்போ இறங்கி வருவார்னு அவருக்கே தெரியாது. அப்படிப்பட்ட கலைஞன் நம்முடைய கண்ணதாசன் என்கின்ற கலைஞன். ஆனால் MS விஸ்வநாதன் ஒரு பாட்டை வாங்கிறதுக்குள்ள போதும்னு ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் அவங்களுடைய வரலாற்றை எடுத்து படித்து பார்த்தீங்க. இப்படி ஒரு சூழலை சொல்லி அதற்கான பாட்டு எழுதி கொடுக்கிறவர்கள் அல்ல நம்முடைய நாயன்மார்கள். இறைவன் சன்னதியில் போய் நின்னாங்கன்னா அப்படியே குற்றால அருவியில் நீர் கொட்டுவது போல் பாடல் வந்து விழும். அதில் இலக்கணம் இருக்கும், இசை இருக்கும், என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் இருக்கும். தொல்காப்பியம் சொல்லுகின்ற 5 இலக்கணம் என்று சொல்வார்கள். எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி இவையெல்லாம் இயல்பாக பொருந்தி இருக்கும். இதை கொண்டு இப்படி அமைக்கணும், இதை கொண்டு இப்படி அமைக்க வேண்டும் என்று அவங்க அமைக்கலை. ஆனால் அந்த பாடல்
அந்த இலக்கணம் பொருந்தியதாகவே இயல்பாகவே அமைந்து நிற்பது அவங்களுடைய பாக்கள். எனவே அப்படி பாவின் வழியாக தொண்டு செய்த பெருமக்கள் பலர். அதை 27 ஆசிரிய பெருமக்கள் என்று நம்முடைய திருமுறைகளை கொடுத்த அருளாளர்களை நாம் போற்றுகிறோம். அவர்கள் நீங்களாக எத்தனையோ பெருமக்கள் பாடல் பாடி இறைவனை தன்வயப்படுத்தி இருக்கிறார். அதாவது இசையால் இறைவனை இசைவிக்கலாம் என்று சொன்னது நம் சமயம். ஏன்னா மற்ற சமயங்கள் இறை என்கிற பொருளை இசை என்ற ஒன்றினால் வசப்படுத்த இயலாது, இசை என்பது பொழுதுபோக்கு சாதனம் என்று கருதினார்கள். அப்படிலாம் இல்லை, இறைவன் இசை வடிவமானவன் என்பதை நம் பெருமக்கள் அறிவுறுத்தினார்கள். அதை இசையில் கொண்டு இறைவனை பெற்றார்கள் என்பதை நாம் காண முடியும். அப்படி வாக்கு பணியாக நின்று பணி செய்த பெருமக்கள் திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திருநாவுக்கரசர் போன்ற பெருமக்கள் எல்லாம் வாக்கு பணியாக பணி செய்தவர்கள். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா காயம் என்று உடம்பால் செய்யப்படுகிற பணிகள். இந்த பணிகள் பல வகைப்படுகிறது. இதுக்கு கை தொண்டு செய் கடப்பாட்டினார் என்று சேக்கிழார் பெருமான் குறிக்கின்றார். அப்படி செய்கிற பொழுது அவங்க செய்த பணிகள் பலவாறு விரித்து சொல்லலாம். அதில் அந்த கை தொண்டு என்று வருகிற பொழுது 2 வகையாக அந்த தொண்டை அவங்க எடுத்துக்கொண்டார்கள். அது பின் 3ஆக விரிந்தது. குரு லிங்க சங்கமம் என்று சொல்வார்கள். குருநாதனுக்கு செய்வது, அடியவருக்கு செய்வது, ஆண்டவனுக்கு செய்வது. அது எந்த வகையில் செய்யலாம் அப்படின்னு கேட்டால், உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது, வேண்டிய பொன்னும் பொருளும் கொடுப்பது என்ற முறையில் அடியார்களுக்கும் குருநாதனுக்கும் கொடுப்பது. அதுபோல் ஆண்டவனுக்கு கோயில் நிவேதனம் என்று சொல்லக்கூடிய வண்ணம் அமுது செய்விப்பதற்கு தேவையானவற்றை கொடுப்பது, அமுது செய்விப்பது, அவருக்கு கோயில் அமைப்பது, இவையெல்லாமே உடம்பால் செய்யப்படுகிற பணிகளாக நம் சமயம் அறிவுறுத்துகிறது. எனவே நாம் பார்க்கிற நாயன்மார் பெருமக்கள் இறைவனுக்கு பணி செய்கிற பொழுது மனத்தால் பணி செய்திருக்கிறார்கள், வாக்கினால் பணி செய்திருக்கிறார்கள், காயத்தால் பணி செய்திருக்கிறாங்க. அந்த காயத்தால் பணி செய்கிற பொழுதுதான் அவர்கள் அடியவர்களுக்கு செய்திருக்கிறார்கள், குருநாதனுக்கு செய்திருக்கிறார்கள், ஆண்டவனுக்கு செய்திருக்கிறார்கள். அதில் ஆண்டவனுக்கு செய்தவர்கள் என்ற பட்டியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்லணும்னா கண்ணப்பரை சொல்லலாம். அவர் இறைவனுக்கு தான் பணி செய்தார். இறைவன் திருமேனியை கண்டார், வணங்கினார், அவரை தன்போல கருதினார். அவர் காட்டில் இருப்பவர், மலை மீது இருக்கிறார், நானும் காட்டில்தான் இருக்கிறேன், இவரும் காட்டில்தான் இருக்கிறார். ஆனால் நான் பெற்றோரோடு கூட்டத்தோடு இருக்கிறேன், இவர் ஒருவரும் இல்லாமல் தனித்து நிற்கிறாரே. பெருமானே, நீ தனியாக இருக்கின்றாயே, உனக்கு நல்ல இறைச்சி கொடுப்பவர் ஒருவரும் இல்லையே. எனக்கு எங்கள் அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, எனக்கு வேண்டியதை கொடுப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது, ஆனால் நீ தனியாக நிற்கிறாயே என்று பதைபதைத்து போனவர் இனி நீ தனியாக இல்லை, உன்னோடு நான் இருப்பேன் என்று பார்த்த நொடி முதற்கொண்டு தன்னை அந்த குடிமித்தேவரிடத்தில் ஒப்புவித்து கொண்டவர் கண்ணப்பர். அவருடைய அன்பினுடைய உச்சத்தில் வைத்து போற்றப்பெறுவது. அதை போல அன்பு என்னிடத்தில் இல்லையே என்று வருந்துகிறார் அன்பின் வடிவமான மாணிக்க வாசகர். அவர் சொல்றார், கண்ணப்பன் ஒப்பது ஓர் அன்பு. கண்ணப்பன் ஒப்பது அப்படின்னு இசிக்கோல்ட்டு ஓர் அன்புன்னு பேர். ஒப்பற்ற அன்பு என்று பொருள். அவருடைய அன்புக்கு நிகர் இன்னொரு அன்பை ஒப்பீடு செய்ய முடியாத உயர்ந்த அன்பு. அப்படிப்பட்ட அன்பையே பார்த்தவன் நீ உன்னிடத்தில் வந்து நின்று அன்பன் வந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்கிறார் மாணிக்க வாசகர். நான் அன்பன் என்று சொல்லணும்னா சாமி பார்க்குறார், நான் அன்புன்னா என்னென்னு தெரியுமா உனக்கு, நான் கண்ணப்பர் அன்பையே பார்த்தவன், நீ என்ன என்கிட்ட வந்து அன்பாக இருக்கிறன்னு சொல்கிறியா நீ அப்படின்னு கேட்பது போல இருக்குது பெருமானே என்று அவரே தன் பாடலில் அறிவுறுத்துகிறார். எனவே என்னிடத்தில் அன்பு இல்லை என்ற பின்னும் நீ என்னை ஆண்டு கொண்டிருப்பது எனக்கு கலங்கச் செய்கிறது பெருமானே என்று அவர் வருந்துவதை திருவாசகத்தில் நம்ம காண முடியும். எனவே சிவலிங்க திருமேனிக்கு வழிபாடு செய்த முறையில் பல நாயன்மார்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவர் நம்முடைய கண்ணப்ப நாயனார். அவருடைய வரலாறு முழுக்க நம்ம பார்க்கும்போது தன்னை போலவே இறைவனை கருதினார். அது அன்பினுடைய நிலை. அன்பு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால்,
அன்பு தன்னை போல் மற்றவரையும் கருதும் என்பது தான் வள்ளுவப் பெருந்தகை நமக்கு அறிவுறுத்துகிறார். அன்பு உடையாருடைய என்பும் உரியர் பிறர்க்குனார். அவருடைய கண் பிறருக்கு, பெருமானுக்கே உரியதாயிற்று. அதனால் அவருடைய அன்பு அப்படின்னாவே அவரை விடுத்து இன்னொருவரை நம்மால் சிந்திக்க இயலாது. அப்படிப்பட்ட கண்ணப்பர் சிவலிங்க திருமேனிக்கு வழிபாடு செய்தவர். குருநாதனுக்கு வழிபாடு செய்த பெருமக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் பல நாயன்மார்கள் இருக்கிறாங்க. ரொம்ப சிறந்த ஒரு நுட்பமாக ஒன்று சொல்லணும்னா அப்பூதி அடிகளாருடைய வரலாறு. பெரும்பாலும் உங்களுக்கு பெரிய புராண வகுப்பில் கேட்டு இருக்கக்கூடும். அவர் அந்தணர் மரபை சார்ந்தவர். திங்களூர் என்று இன்றைக்கி திருவையாருக்கு பக்கத்தில் இந்த 9 கோள்கள் அருள் பெற்ற தலங்களில் சந்திரன் பூசித்து அருள் பெற்ற தலம் திங்களூர் என்ற தலம். ஏன்னா உங்களுக்கு புரிகிற மொழியில் சொல்லணும்னா நவகிரக கோயிலில் ஒரு கோயில் அப்படி சொன்னால் தான் நமக்கு தெரியும். அதனால் சந்திரன் என்கிற கோள் சிவனை பூசித்து அருள் பெற்ற தலம் திங்களூர் என்கிற தலம். திருவையாறுந்து சுவாமிமலை போகிற வழியில் 4வது கிலோமீட்டரில் அந்த கோயில் அமையப்பெற்றிருக்கிறது. அந்த ஊரில் ஒரு அந்தணர் மரபில் அவதரித்தவர். அவருக்கு 2 குழந்தைகள். அவர் அந்த மரபில் வந்தவருக்கு திருநாவுக்கரசருடைய பாடல், அவருக்கு நடந்த வாழ்க்கை, நடந்த வரலாற்று செய்திகள் இதையெல்லாம் அறிந்த பொழுது இவருக்கு அவர் மீது ஒரு தீராத அன்பு ஏற்படுகிறது. இப்படி கூட அன்பர்கள் இருப்பார்களா? ஏன் அந்த சுண்ணாம்பு நீற்றறையில் கொண்டு போய் அவரை வைத்திருக்கும் பொழுது ஈசன் எந்த இணையடி நீழலே என்று 7 நாட்கள் யார் ஒருவர் இறக்காமல் இருக்க முடியும்? சுண்ணாம்பு நீற்றறையில் 7 நாட்கள் இருந்து உயிர் பெற்று வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் எத்தகைய அருளாளராக இருப்பார் என்று வியந்தார். அடுத்து நஞ்சு கொடுத்தார்கள், அதிலும் இறந்து போகாமல் இருந்தார். யானை கொண்டு கொல்லச் செய்தார்கள், யானை பணிந்து சென்றது. கல்லிலே கட்டி கடலிலே வீசினார்கள், அந்த கல் மிதந்து வந்து கரையில் கொண்டு வந்து சேர்த்தது. இப்படி ஒருவர் இந்த சைவ நெறிக்கு கிடைத்திருக்கிறாரே, அவரே என் குருநாதன் என்று அவரை கண்ணில் பார்க்காமலே. ஏன்னா நமக்கு தெரியும், நீங்கள் திரைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பார்க்காமலே காதல் அப்படி சொன்னால் தானே புரியும். நம்ம ஒரு படம் ஒரு காலத்தில் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்துக்கவே இல்லை, ஒரு அன்பு வந்துச்சுன்னு பார்க்குறேன். இதெல்லாம் இன்றைக்கி வந்த அன்புங்க. பார்க்காமலே காதல் கொண்டார் அப்பூதி அடிகளார். யார் மேலே? குருநாதன் மீது. அவர் எப்படி இருப்பார் என்றே அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது பேர் மட்டும்தான் தெரியும். திருநாவுக்கு அரசர் என்று அவர் பெயர். அவர் யார்? சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர். அவர் என்ன செய்திருக்கிறார்? பாக்கள் இறைவன் மீது பாடிக்கொண்டிருப்பவர். அவருக்கு இறைவன் செய்த கருணை என்ன? நான் சொன்ன அந்த 4 வகையான இடர்பாடுகளையும் கடந்து நிற்பவர். எனவே இப்போ அவருக்கு என்ன தோன்றுகிறது? அவருக்கு முதல் குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. என் பேர் வச்சார், திருநாவுக்கு அரசுன்னு பேர் வச்சார். 2வது குழந்தை பிறந்துச்சு, ஆண் குழந்தை பிறந்தது. ஏற்கனவே ஒரு குழந்தை திருநாவுக்கரசு வச்சுட்டோமே, இப்போ என்ன இளைய திருநாவுக்கரசுன்னு பேர் வச்சார். இப்படி முதல் குழந்தைக்கு மூத்த திருநாவுக்கரசு, 2வது குழந்தைக்கு இளைய திருநாவுக்கரசு. வீட்டுக்கு என்ன பேர்? திருநாவுக்கரசர் இல்லம். அவர் அங்கே சாலை அமைத்திருந்தார், திருநாவுக்கரசர் சாலை. அந்த மக்களுக்காக ஒரு சோலை அமைத்திருந்தார், திருநாவுக்கரசர் சோலை. ஒரு குளம் வெட்டி வைத்திருந்தார், மக்களுடைய தண்ணீர் பஞ்சம் நீக்குவதற்காக, உயிர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக ஒரு குளம் வெட்டி வைத்திருந்தார், திருநாவுக்கரசர் குளம். அடியவர்களுக்கு வழி செல்லுகிறவர்களுக்கு அமுது செய்விப்பதற்காக ஒரு மடம் அமைத்தார், திருநாவுக்கரசர் அன்னதான சத்திரம். இப்படி என்னென்ன பேர் வைத்தாரோ அத்துணை பேரும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு. நமக்கெல்லாம் தெரியும், இப்போல்லாம் அப்படி இருக்குதா எனக்கு தெரியல. இந்த கல்யாண மண்டபத்தில் போனோம்னா டம்ளரில் எழுதியிருப்பாங்க, இந்த மண்டபத்தில் திருடியது அப்படிலாம் எழுதி வச்சுருக்க காலம் ஒரு காலம் உண்டு. இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியலிங்க. ஏன் இப்போல்லாம் பேப்பர் கப்பு வந்துச்சு, அதனால் எல்லாம் வச்சுட்டு யூஸ் அண்ட் த்ரோவில் வீசி விட்டு போகிறோம். அன்றைக்கெலாம் சில்வர் டம்ளர் தான் வச்சுருப்பாங்க. நாம் பள்ளிக்கூடம் போகிற காலங்களில் கல்யாண மண்டபத்தில் போனோம்னா அந்த கல்யாண மண்டபத்துக்கு பேரை சுருக்கமாக போட்டு அதில் ஒரு வாசம் எழுதியிருப்பான். ஏன் இவன் எங்கேயாவது வீட்டுக்கு போனான்னா பார்க்கும்போது இவன் திருடிட்டு வந்துட்டான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த டம்ளரில் எழுதியிருப்பான், இது அங்கே திருடியதுன்னு எழுதியிருப்பான். அவர் அப்படிலாம் எழுதலைங்க. டம்ளர் வாங்கினான்னா திருநாவுக்கரசுன்னு தான் எழுதியிருப்பார். எந்த பொருளில் எழுதுவதாக இருந்தாலும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு. இப்போ உங்களுக்கு ஒரு நோட்டும் ஒரு பேனாவும் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க?
எடுத்தோடனே எடுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், ஒன்று நம்ம பேரை எழுதுவோம், இல்லை நமக்கு பிடிச்சவங்க பேரை எழுதுவோம். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். நம்மளை விட நமக்கு யாரும் பிடிக்க போகுது, அதனால் முதல் நம்ம பேரை எழுதி பார்ப்போம். இல்லைன்னா நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கிறாரியா, அவர் பேரை எழுதி பார்ப்போமே அப்படின்னு எழுதுவோமா இல்லையா? இது இயல்பு. நம்மலாம் அதெல்லாம் கடந்தானே வரோம். அதனால் நம்ம அங்கெல்லாம் இருக்கோம். இப்போ அவர்கிட்ட ஒரு பேனாவும் பேப்பரும் கொடுத்தீங்கன்னா திருநாவுக்கரசு அதான் எழுதுவார். ஏன்னா அவருடைய அறிவுக்குள்ளே வேறொன்றுமே இல்லை. இப்படி அவரை பார்க்காமலே அவர் மீது அன்பு கொண்டு ஒருவர் தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். ஒரு செய்தியை மறந்துடாதீங்க, இவர் உழவு தொழில் செய்யக்கூடியவர் அல்ல, இவர் சிவாச்சாரியார் மரபில் இருக்கக்கூடிய அந்தணர். சரி, திருநாவுக்கரசர் யார்? அவர் உழவு தொழில் செய்யக்கூடிய வேளாளர் குலத்தில் பிறந்தவர். ஒரு வேளாளர் குலத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை தன்னுடைய தெய்வமாக வைத்து கொண்டு ஒரு அந்தணர் போற்றுகிறார். அந்தணரை தெய்வமாக போற்றுறவங்க பல பேர் உண்டு. ஆனால் அந்தணர் ஒருவர் ஒரு வேளாளரை தன் நெஞ்சத்தில் வைத்து கொண்டு இவர் என் குருநாதன், என் குருநாதன் என்று கருதுகிற செய்தி வேறெங்கும் நீங்கள் பார்க்க இயலாது. 7ஆம் நூற்றாண்டில் முதல் வந்தவர் அவர்தான். இப்படியே ஒரு பணி செய்து கொண்டிருந்தால் அந்த ஊர் மக்கள் என்னங்க பேசியிருப்பாங்க? இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த ஏதோ மடம் வைக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, சாமி ஒன்று ஏதோ தெரியுதுங்க, எல்லாம் லூஸாக போய் ஏதோ நாயன் மாறாமா சாமி வைக்கிறாங்களாமா, மடமாமா என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு பல பேர் பலவாறு பேசத்தான் செய்ய போகிறோம். ஒரு சில பேருக்கு தான் ஏதோ பண்ணுறாங்க, நல்ல காரியமுங்க அப்படின்னு நினைப்போம். இன்னும் பல பேர் இதுங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை போல் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் வேறு பூசிக்கிட்டு உத்திராட்சத்தை போட்டு வேறு சுற்றிட்டு தெரியுதுங்க அப்படின்னு இப்படி உலகம் பலவாறு பேசும். நீங்கள் சும்மா கற்பனையில் நினச்சி பாருங்கள். திருநாவுக்கரசர் என்ற ஒருவரை இவர் பார்க்கவே இல்லை. அவர் மீது அன்பு செலுத்தி திருநாவுக்கரசர் இல்லம் மூத்தது இப்படின்னு ஒருத்தர் பேர் வச்சுருந்தா என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு தயக்கமாக இருக்குது, நானே சொல்லிடுறேன். அதை காசை வச்சுட்டு இந்த ஆளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாருங்களேன். ஏன் ஆளையே பார்க்கல, பேர் அவர் பேரை வச்சுட்டு இந்த பைத்தியத்தெல்லாம் வச்சுட்டு என்னையா பண்ணுறது அப்படி. ஏன்னா காசு இருக்குது, நான் போய் என்ன பேசவா முடியும்? இப்படித்தான் மக்கள் பலரும் பேசியிருப்பார்கள். இது மக்களுடைய எண்ணம். ஆனால் அவர் கலங்கவே இல்லை. திருநாவுக்கரசு 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 அதில் தான் நின்றார். இப்படி இருந்த பொழுது ஒரு நாள் இறைவனை வணங்குவதற்கு வந்தவர் அந்த வழியாக வந்தார். வரும்போது நல்ல இது போல் கோடை காலம், தண்ணீர் தாகம் இருந்தது. அப்படியே போய் தண்ணீர் பருவதற்காக ஒரு தண்ணீர் பந்தருக்கு போகிறார். போய் தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு போகும்போது தான் அங்கே பார்க்குறாரு, திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தர் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. எப்படி எழுதப்பட்டிருந்தது? அழகாக எழுதப்பட்டிருந்தது. உடனே அங்கே இருக்கிற பணியாளனை பார்த்து கேட்கிறார், ஏப்பா இந்த தண்ணீர் பந்தர் இப்பெயரிட்டு இங்கு அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டார். தண்ணி ஊற்றுற நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? யோ வந்தையா, தண்ணி குடிச்சியா, சாப்பிட்டியா, போவையா, அதை விட்டு தண்ணி ஏன் பேர் சொன்னால் தான் குடிப்பியா நீ? அப்படி தாங்க நம்மளாக இருந்தால் கேட்டிருப்போம். நானாக இருந்தால் அப்படி தான் கேட்டிருப்பேன். அதனால தான் நம்மளாம் அந்த வேலைக்கு போகல. சரிங்களா? இப்போ அந்த பணியாளன் எப்படிப்பட்ட பணியாளன் கேட்ட உடனே சொன்னால், ஐயா இப்பந்தர் மட்டுமல்ல, சாலை சோலை இன்னும் பல்வேறு வகையான அறப்பணிகளை இப்பெயர் வைத்து கொண்டு செய்பவர் அப்பூதி அடிகளார் என்ற ஒரு அந்தணர். அவர் இப்போது தான் இங்கிருந்து வீட்டுக்கு போனார். வீடு தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்குதுன்னாராம். ஒரு கேள்விக்கு 10 பதில் சொன்னானுங்க அந்த ஆள். அந்த பணியாளன் நாமெல்லாம் 10 கேள்வி கேட்டால் ஒரு பதில் சொல்லுவோம். அப்புறம் என்னையா சொல்கிறார் அவர்? அப்படி தான், அதுதான் என் பதில் அப்படிமா. அப்புறம் ஏதாவது ஒன்றுக்கு கொஞ்சம் வாயை திறந்து ஏதோ சொல்லுன்னு வச்சுக்கங்க. அங்கே கேட்டது ஒரு கேள்வி, பதிலோ 10 பதில். இப்போ தான் போனார், இது மட்டும் இல்லை, இன்னும் பல பணிகள் செய்கிறார். அவர் பெயர் அப்பூதி அடிகளார், அவர் அந்தண மரபை சார்ந்தவர், வீடு தூரமாக இல்லை, பக்கத்தில் தான். இத்தனை பதில் சொல்லி முடித்தோடனே நேராக போகிறார். தண்ணி கூட குடிக்கல. வந்தவருக்கு தண்ணி குடிக்க தான் வந்தார், தண்ணி குடிக்க தோணலை. சரி, நேராக பக்கத்தில் போய் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று திருச்சிற்றம்பலம் அப்படின்னார். உள்ளுக்கு இருக்கிற பணியாளன் ஒருவன் வேகமாக ஓடி வந்தான். திருநீற்று வேடம் இதெல்லாம் பார்த்தோன்னே சிவாய நம அப்படின்னு வணங்கிக்கிட்டான். அவரும் வணக்கம் போட்டார். நீங்கள் அப்பூதி அடிகளாருடைய இல்லம் தானே? ஆம் சுவாமி, அவரும் இல்லம்தான். அவர் உள்ளே இருக்கார், இதோ வர சொல்ல. ஆனால் யாரும் உள்ளே போனால் போய் உங்களை காண்பதற்கு ஒரு சிவனடியார் வந்திருக்கார் அப்படின்னா.
அவருக்கு ஆச்சரியம், என்ன நம்மை காண்பதற்கு ஒரு சிவனடியார் வந்திருக்கிறாரா, சரி போய் பார்ப்போமே. அவன் வேகமாக எழுந்து வந்துட்டார். வந்த உடனே இவரை பார்க்கிறார். பார்த்த உடனே நீர் இங்கு வர காரணம் என்னன்னார். ஐயா வீடு தேடி வந்திருக்கிறேன், ஏன் வீட்டுக்கு வந்தேன்னு கேட்குறது. முதல்ல உள்ளவான்னு கூப்பிட வேண்டாமா? நீங்கள் இதெல்லாம் நீங்கள் மூலத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே கேள்வியாக எழும். அப்போ அதுக்கு என்ன விடை அப்படின்னா, ஒருவர் இந்த ஊருக்கு வந்தால் சாப்பிட்றதுக்கு அன்னசத்திரம் இருக்கிறது, படிக்கிறதுக்கு வாசக சாலை இருக்கிறது, சற்று ஓய்வெடுக்கிறதுக்கு அன்னசத்திரத்திலே இடமும் இருக்கிறது. ஒரு பயணம் மேற்கொள்கிற யாத்திரை செய்யக்கூடிய ஒருவருக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்திருக்கிற இந்த ஊரில் அதையெல்லாம் தாண்டி ஒரு சிவனடியார் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார் என்றால் இதற்கு மேலே ஏதோ ஒரு தேவை இருக்கும் போல இருக்குது. அதனால தான் கேட்டார், எதற்காக நீர் வந்திருக்கீங்கன்னு கேட்டார். ஏன் கேட்டார்னா இதுதான் காரணம். ஏன், அடிப்படை தேவைகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஊரில், அதை தாண்டி நீர் நம்மை காண வந்திருக்கிறீரே அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், இந்த தண்ணீர் பந்தல் இந்த பெயர் கொண்டு இங்கே நீங்கள் அமைத்திருக்கிறீங்களா, இந்த தண்ணீர் பந்தலில் உம்முடைய பெயர் எழுதாது. யாரோ ஒருத்தர் பேர், அவர் எப்படி சொல்லார், உம் பெயர் எழுதாதே, வேறொரு பேர் எழுதிய காரணம் என்கொல் என்றார்னர். அது வரைக்கும் வணங்கி குழைந்து, சொல்லுங்கள் பெரியவரே எதற்காக வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு வணங்கி நின்றவருக்கு இவர் கேட்ட உடனே பாருங்க கோபம் வந்தது பாருங்க, அப்படியே கனன்று நிற்கிறார். என்ன சொன்னீர், நீங்கள் நல்ல வார்த்தை பேசலை, நன்று அருளி செய்திலீர், உங்கள் வார்த்தை நல்லாக இனிமை தரக்கூடியதாக இல்லை. உங்களுக்கு தெரியுமா என்னென்னு, சமணர்கள் செய்த சூழ்ச்சியை இறைவன் திருவரு கருணையினால் திருத்தொண்டின் உரைப்பினால் வென்றவர் பெயர் உமக்கு வேறொரு பேரோ. யாரியா நீ? அவர் கேட்குறாரு, யார்கிட்ட கேட்குறாரு, மறந்துடக்கூடாது. யார் பெயரை இவர் எழுதி வைத்திருக்கிறாரோ அவர் தான் முன்ன நிற்கிறாரு. சூளை நோய் அந்த பெருமான் அவருக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கல்லில் கட்டி கடலில் வீசிய போது கரையேறியவர் பெயர் உமக்கு வேறொரு பேரோ அப்படின்னு அவருடைய பெருமையை ஒன்றொன்னா அடுக்கி சொல்லி, இப்படிப்பட்டவர் பெயர் உமக்கு வேறொரு பேரோ, நீர் திருநீரு பூசியதனால் நான் உன்னை சும்மா விடுறேன், மங்களமாம் திருவேடத்தால் நீர் பிழைத்தீர், நீதாம் ஆர் எங்கூரைவீர். அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் தான் தேடணும். நீ மங்களமாம் திருவேடத்தில் இருந்ததால் பிழைத்தீர்னு அர்த்தம். இதை மட்டும் திருநீர் பூசாத ஒரு ஆள் எங்கிட்ட வந்து கேட்டிருந்தான்னா இந்நேரம் உயிர் உடம்பில் இருந்திருக்காது. ஏன், என்னுடைய திருநாவுக்கரசரை பார்த்து நீ வேறொரு பேர் என்று சொல்வதற்கு யாருக்கு உனக்கு அவ்வளவு உரிமை கொடுத்து உனக்கு அவ்வளவு துணிவு இருக்கா என்ற முறையில் அவர் ஒரு கேள்வி கேட்குறார். நீ திருநீர் பூசி இதனால் பிழைத்தீர். சரி, அடுத்து சொன்னார், நீ அவரை பற்றி தெரிஞ்சிக்காம எப்படியா திருநீர் பூசி இருக்கிற, திருநாவுக்கரசர்னா யாருன்னே தெரியாமல் நீ எப்படி திருநீர் பூசி இருக்கிற, உருத்தராக்கம் போட்டிருக்கிற, திருநீர் பூசி இருக்கிற, யாரையா நீ, எந்த ஊர் நீ அப்படி கேட்குறார். நீர்தாம் ஆர் எங்குரைவீர். அப்படியே கண்ணில் கண்ணீர் விட்டு கொண்டு நிற்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். ஏன், திருநாவுக்கரசர் இங்கே நிற்கிறேன், எனக்கு அவரை தெரியலேங்கிற இப்போ தான் அவருக்கு புரியுது. இவ்வளவு நேரம் அவர் பேசிக்கொண்டு இருப்பவர் நான் திருநாவுக்கரசு என்று தெரியாமல் அல்லவா பேசிக்கொண்டு இருந்திருக்கிறார். அப்போ தான் சொன்னார், இவர் சொல்லும்போது ஒவ்வொரு பெருமையை சொல்லி 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 அவர் யாரும் தெரியுமா உனக்குன்னு கேட்டார். அவர் சொன்னார், இந்த அறிவு கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால சமண சமயத்துக்கு போயிட்டு திருப்பி சூளை என்கிற நோய் கொடுத்து தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட உணர்வில்லாத சிறியேன் அப்படின்னு சொன்னார். புரியுறதுக்கு அவர் கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும். ஏன், யாரை சொல்கிறாரு, சூளை நோயினால் தடுத்தாட்கொள்ளப்பட்டவரா நீர் அப்படின்னு அவர் அறிவுக்கு போய் எட்டக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு நினச்சி பாருங்க. இவர் அந்த விடை அவருக்கு மெல்ல மெல்ல புரிஞ்சது. அப்படி என்னவா இருக்கும், தெய்வமே அப்படி தானே இருக்கணும், புரிஞ்சிருச்சு, என்னுடைய தெய்வமாக நிற்கிறது. அவ்வளோதான்.
அவர் காலில் விழப்போலான்னு போனால் அவர் விழுந்து கிடக்கிறாருங்க. யார்? திருநாவுக்கரசு. பணிவதிலும் அரசுனர். அவர் சொல்லுக்கு மட்டும் அரசர் அல்ல, வேடத்துக்கு மட்டும் அரசர் அல்ல, பணிவதிலும் அரசுனர். அப்படி இவர் விழுவதன் முன் அவர் முன் விழுந்து கிடக்கிற யாவரும் பணியா முன் பணியும் அரசு. செக்கிழார் வாக்கு. யாவரும் பணியா முன் பணிவதிலும் அரசு. அவர் அப்படி வணங்கி நிற்கிறார். இவரும் விழுந்து வணங்கிட்டார். எழுந்தவர் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு கூப்பிடல. இவர் வீட்டுக்குள்ளே ஓடுறார். போய் சம்சாரத்தை கூப்பிட்டாரு, குழந்தைய கூப்பிட்டாரு, அப்பாவை கூப்பிட்டாரு, அம்மாவை கூப்பிட்டாரு, வேலைக்காரரை கூப்பிட்டாரு, ஏற்று வீட்டில் போய் கூப்பிட்டாரு. இங்கே வாங்க, இங்கே வாங்க, என் தெய்வம் வந்திருக்கு, தெய்வம் வந்திருக்கு, தெய்வம் வந்திருக்குன்னு. ஆனால் வீட்டுக்குள்ளே கூப்பிடியான்னு கூப்பிடாம இவர் வாசலே நின்றுக்கிறார். இவர் எல்லாரும் வந்த பிறகு இவர் யார் தெரியுமா? இவர் தான் எங்கள் தெய்வம் என்று பிறகு எல்லாருக்கும் சொன்னார். அப்போ தான் தெரிஞ்சது இவர் வெளியில் நிற்க வச்சிருக்கிறோம். பிறகு அழைத்து சென்று பாத பூசனை செய்து அமுது செய்ய வேண்டும் பெருமானேனர். இத்தகைய அன்புடையவர் கேட்கும்போது மறுக்கவா முடியும்? அமுது செய்தார் என்பது வரலாறு. இப்போ ஒரு குருநாதரிடத்தில் அவர் காட்டிய அன்பு காணாமலே, அவரை கண்ணில் கூட பார்க்கலை, அவர் பெயர் மட்டும்தான் காதில் விழுந்தது. அந்த ஒரு பெயரை விரும்பி நின்றவர் இறைவன் திருவடி பெற்றுக்கு சென்றார் என்பது வரலாறு. இப்படி நம் நாயன்மார்கள் மனத்தால், வாக்கால், காயத்தால் 3 வகையிலும் அவங்க பணி செய்திருக்காங்க. காயத்தால் பணி செய்கிற பொழுது சிவனடியாருக்கு செய்தல், குருநாதனுக்கு செய்தல், பிறகு சிவலிங்க திருமேனிக்கு செய்தல். சிவலிங்க திருமேனிக்கு கண்ணப்பர் வரலாற்றில் பார்க்கலாம். குருநாதனுக்கு செய்த வழிபாட்டை அப்பூதி அடிகள் வரலாற்றில் காணலாம். சிவனடியாருக்கு செய்த வழிபாட்டை இளையான்குடி மாறனார், இன்னும் பல பெருமக்கள் வரலாற்றை பார்க்கும்போது அங்கே அவர்கள் எப்படி அந்த நாயன்மார்களிடத்தில் அன்பு செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை காண முடிகிறது. குலச்சிறை நாயனார், இளையான்குடி மாறனார் போன்ற பெருமக்கள் எல்லாம் அடியவர்களை வணங்குவதில் மகிழ்ச்சி கொண்டார்கள். அதனால தான் நம்முடைய நூல் சொல்லுகிறது, வேடம் உடையவரை வணங்கினால் இறைவன் திருவடி பேறு எளிதாக நமக்கு வாய்க்கும் என்று நம்ம நூல் சொல்லுகிறது. இது திருவேடம் என்று பொருள். திருநீறு, உருத்திராக்கம், 5 எழுத்து மந்திரம் இவற்றை ஒருவர் கைக்கொள்ளுகிற பொழுது அவருடைய நிலை ஒரு உயர்ந்த நிலையாக போற்றப்படுகிறது. எனவே அத்தகைய திருவேடம் உடையவர்களை நாம் கொண்டாடுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பவர்கள் நம்முடைய நாயன்மார்கள். அத்தகைய பெருமக்களை நமக்கு திருமேனி தாங்கி வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு இதுகாரும் நூல் வழி படித்து கொண்டிருந்த நமக்கு இப்பொழுது திருமேனிகள் புதிதாக அமையப்பெற்று வருகிற நாட்களில் அந்தந்த குருபூசை நாட்களில் திருமேனிக்கு வழிபாடு செய்கிற வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த குருபூசை வழிபாடு நம்முடைய அறிவை செம்மைப்படுத்தும், நம்முடைய அறிவை ஞான நெறியை நோக்கி அழைத்து செல்லும். பெரியவரை நாம் பேணுவதன் வழியாக பெரிய நிலை பெறலாம் என்று நம்முடைய திருத்தொண்டர் புராணம் நமக்கு அறிவுறுத்துகிறது என்பதை சொல்லி இந்த அலங்கார நேரத்துக்குள்ளே சிலவற்றை எங்களோடு சிந்திக்கின்ற வாய்ப்பை கொடுத்த குருநாதருடைய திருவடிகளுக்கும் மேட்டுப்பாளையத்திற்குரிய அடியவர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி கொண்டு, அன்பர்களே, இந்த ஐயா பேசும்போது சில செய்திகள் சொன்னாங்க. அழகரடிகள் இடத்துல நடைபெற்ற திருப்பணிகள், இன்னும் சில பணிகள் பணி செய்தால் போதும் என்பதை மட்டும், அதுவும் தன்முனைப்பில்லாது பணி செய்துவிட்டு சுவடு தெரியாமல் போயிடணும் என்பதுதான் இலக்கு என்பதை இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்து கொண்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி நன்றிகளை உரித்தாக்கி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.